சரியான அமர்வு நிலை, ஆரம்ப சுவாச பயிற்சிகள், வழிநடத்தப்பட்ட தியானம், அதுக்கப்புறம் சங்கல்பம். இதை நீங்கள் படித்ததுக்கப்புறம் எங்களோட நோக்கம் என்ன? இந்த செக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒவ்வொருவருமே உணர முடியும், தியானம் செய்வது சிக்கலானது இல்லை, தியானம் ரொம்ப எளிதாக செய்ய முடியும். சரியாக புரிஞ்சுக்கணும். அதனோட விஞ்ஞான தத்துவங்களை, கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டு, அடிப்படை தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாருமே தியானம் செய்ய முடியும். அதோடு கூட இங்கே நீங்கள் படித்த தியானத்தை வீட்லேயும் போய் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும். இங்கே மட்டும் ஒரு தடவை பண்ணிட்டு நிறுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் நாங்கள் போய் ரெகுலராக காலை மாலை 2 வேளை தியானம் செய்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் எப்படி உங்களுக்குள்ள வாழ்வில் மாறுதல் வருது, எப்படி உங்கள் வாழ்க்கை உயர்ந்த வழியில் போகுதுன்னு நீங்களே பார்க்க முடியும். அது மூலமாக இதுதான் நம்மளோட நோக்கம். இது 2 காரணம். ஒன்று தியானம் செய்கிறது எளிதுங்கிறத நம்ம பயிற்சி மூலமாக புரிஞ்சுக்கிறது. 2வது இங்கே படித்த இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் இது பண்ணுறதுக்கு நம்ம